நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 986வது வீடியோ. நேற்று இரவே நான் திங்கிங் அபவுட் டுடேஸ் டாபிக்கு ஒரு திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய புத்தகம் ஷெல்ஃபில் இது வாங்கி நான் எடுத்து ஒரு 4-5 வருஷம் ஆகிடுத்து. இந்த புக்கு வாங்கி புக்கு பேர் மகாபைரவர் பேர். திருவாவடுதுறை ஆதீனத்தால் வெளியிடப்பட்ட புத்தகம். அது நல்ல பல்கி புக்கு. அப்போ சரஸ்வதி நூலகம் தனியாக வச்சுருக்கா. தஞ்சை சரஸ்வதி மஹால் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஆதீனத்தில் அவள் தனியாக லைப்ரரியெலாம் வேறு இருக்குது. நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கா. நேற்று கூட நம்ம ட்ரையிங் டு ஸ்பீக் டு ஆதீனம். அப்போ இல்லை அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் இதை பாருங்க. திருவாவடுதுறை ஆதீனம் சரஸ்வதி மஹால் லைப்ரரி அண்ட் ரிசர்ச் சென்டர் அப்போ தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது பிரிக்கும்போது சுவாமியே எடுத்து கொடுக்குறார் டாப்பிக்கை. எப்படின்னா, நான் இந்த 64 கோடி யோகினிகள் அகஸ்தியர் சொல்லுவேன் நான். யோகினி கணங்கள் பேர் 64 சொல்லிட்டு அது இந்த சூரணி துர்கா புக்கில் இந்த நாமானின்ற டைட்டிலில் போட்டிருக்குது. அது எங்கள் அம்மா குருமாதா அவள் ஜீவித காலத்தில் சூரணி துர்கா புக்கு வெளியிட்டா. ஆனால் அதில் நாமானி எல்லாம் கிடையாது. நான் அந்த இந்த ரீப்ரிண்ட் பண்ணும்போது ஐ தாட் பெட்டர் டு ஆட் சர்டன் திங்ஸ் சொல்லி இந்த நாமானி ஆட் பண்ணேன். மூல மந்திராத்மக பாலாஸ்துதி என்று மகாகவி காளிதாசன் எழுதி அது ஒரு விஷயத்துக்காக. நேற்று இந்த பைரவர் புக்கை தான் நேற்று ஃபுல்லாக பார்த்தேன். ராத்திரி பார்த்தா என்ன இருக்குன்னா, 64 பைரவர் இருக்குது. 64 யோகினி கணங்கள் எப்படி இருக்கோ 64 பைரவர் சொல்லி அதுக்கு உண்டான யோகினி கணங்களை தனியாக சொல்லியிருக்கா. கடைசியில் பார்த்தா அந்த யோகினி கணங்கள்லாம் நான் சொல்கிறேன் நாமானியில் வர்றது யோகினி கணங்கள் தான். ஸோ திஸ் வாஸ் சர்ப்ரைஸ் டு மீ. ஸோ தட் ஐ கேன் ஷேர் இட் டு யூ. ஸோ யோகினின்றது பைரவரோட சக்தி தான் சொல்லப்படுறது. இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் அவள் ரிசர்ச் எழுதல. இந்த மகாபைரவர் புக்கில் ப்ரேயர்லாம் சொல்லியிருக்கா. இப்போ நான் ஜஸ்ட் ஐ எம் ரிகாலிங் இந்த நாமானியில் 64 யோகினி கணங்கள் சொல்லுவான். ஸ்ரீதேவி நாம்னா அகஸ்திய ரிஷிகி மகாவிராட்சந்தக சிந்தாமணி வித்யேஸ்வரி தேவதா ஐம் பீஜம் க்ளீம் சத்திகி சௌங்கிலகம் மகாமாயா பிரசாசித்யர்த்தே ஜபே விநியோக தியானம் அஷ்டபுஜாங்கி மகிஷத்தமர்த்தனி சசங்க சக்கரா சரசூலதாரணி தாம் திவ்யோகி சகதாதேசி துர்காம் சதா சரண பிரபத்யே. இந்த 64 ஜஸ்ட் ரீகாலிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 தடவை. இப்போ இது பைரவர் ரொம்ப சொல்ல வேண்டியிருக்கு. ஓம் திவ்ய யோகி மகா யோகி சித்த யோகி கணேஸ்வரி பிரேதாசி டாகணி காளி காளராதி சாஸ்திரி ஜங்கார் விசோர்த்த வேதாளி பிசாசி பூதராமரி ஊர்த்தகேசி குருபாஷி சுக்லாங்கி நரபோஜினி ராட்சசி கோரத்தாட்சி விஸ்வபயங்கரி சாமுண்டி வீரகுமாரி வாராகி முண்டதாரணி பிராமணித்ர வேதாளி விஷ்மரி திரிபுராத்திகி பைரி பீஜம் சிறைகுரோதி துர்மிகி பிரேதவாகினி கட்பாங்கி திர்கலம் கோஷ்டி மாரணி மந்திரயோகினி கௌசிகி மர்த்தினி யக்ஷீரோம ஜங்கா பிரகாரணி காலா கிரிக்ராமணி சக்கரி கங்காளி புவனேஸ்வரி பட்காரி வீரபத்ரேசி தூம்ராட்சி கலகப்பிரியா கண்டகி நாடகி மாரி யமதூதி கராளினி சஹசிராட்சி காமலோலா காகதட்ராதோமிகி துர்ஜினி ரேகோரி கபாலி விஷலங்கனி சதுஷட்டு சமாக்கியாதா யோகின்யா வரசித்தித்த நித்தியஸ்மரண மாத்திரேன சர்வ பாபோஷயோ பவேத். இது சொன்னால் அன்னைக்கு செய்த பாவங்கள் நசிஞ்சு போயிட்டு சொல்லியிருக்கு. இப்போ கம்மிங் டு பைரவர். இந்த 64 பைரவர் யாருன்னு பார்க்கலாம் பாருங்க. 64 பைரவர்களும் அவர்கள் தேவியரான 64 யோகினிகளும். அசிதாங்கர் திவ்ய யோகினி, முதல்ல யோகினி திவ்ய யோகினி சொன்னோம் இல்லையா. அசிதாங்கருடைய சக்தி யோகம். 2 விசாலாட்சா, 2வது விசாலாட்சர் மகா யோகினி. 3 மார்த்தாண்டர் சித்த யோகினி.
4 மோதகப்பிரியர் கணேஸ்வரி. அடுத்தது வந்து கவச்சந்தா, அது வந்து பிரேதாசி பிசாசி. அடுத்து வந்து 6வது விக்னசந்துஷ்டர் காலராத்திரி. 7 கேசரா நிஷாசரி. 8 ஷச்சராச ஜங்காரி. அது ஜங்காரின்றது இந்த யோகினி. அடுத்து 9வது ருரு பைரவருக்கு வந்து ஊர்த்துவ வேதாளி. இதில் வந்து 10வது குரோத தம்ஷ்ரா பிசாசி. 11 ஜடாதரர் பூதடாமரி. 12 விஸ்வரூபா ஊர்த்வகேஷி. 13 விரூபாட்சி. 14 நாதரூபதர் சுஷ்காங்கி. 15 பரர் நரபோஜினி. 16 ஜரஹஸ்தவர் ராட்சசி. 17 மகாகாயர் கோரர்த்தாட்சி. 18 சண்டா விஸ்வரூபி. முதல்ல சொல்றது பைரவர், அப்புறமா யோகினி. அடுத்து 19 பிரளயாந்தகர் பயங்கரி. 20 பூமிகர்பர் வீரகௌமாரி. 21 நீலகண்டர் கீஷண்டி நீலகண்டி. 22 விஷ்ணு வாராகி. 23 குலபாலகர் முண்டதாரணி. 24 முண்டபால பிராமரி. 25 காமபாலர் ருத்ரவேதாளி. 26 குரோதர் பீஷ்கரி. 27 பிங்களக்ஷணர் திரிபுராந்தகி. 28 அப்ரூபர் பைரவி. 29 தராபாலர் தம்சினி. 30 குடில குரோதி. 31 மந்திரநாயகி துர்முகி. 32 ருத்ரர் பிரேதவாகினி. 33 பிதாமகர் கட்வாங்கி. 34 உன்மத்தா தீர்க்கலம்போஷ்டி. 35 படுகர் மாலினி. 36 சங்கரர் மந்திரயோகினி. 37 பூதவேதாள திரிநேத்திரர் காலாக்னி. 38 திரிபுராந்தகர் கிராமணி. அடுத்து 39 பரதர் சக்கரி. 40 பர்வதராசர் கங்காரி. 41 கபாலர் புவனேஸ்வரி. 42 சசிபூஷணர் பட்காரி. 43 ஹஸ்தி சர்மாம்பரதரர் வீரபத்ரகேஷி. 44 யோகீஷே தூம்ராட்சி. 45 பிரம்மராட்சசர் கலகப்பிரியா. 46 சர்வஜா கண்டகி. 47 சர்வதேசா நாடகி. 48 சர்வபூத கிருதிசித மாரி. 49 பீஷ்ணாக்கியா யமதூதி. 50 பயகரா கராளினி. 51 சர்வஜா கௌஷிகி. 52 காலாகினி மர்தினி. அடுத்து வந்து 53 மகாரோத்ரர் யக்ஷி. 54 தட்சிணா ரோமஜங்கி. 58 முகரோகஸ்திரர் பிரகாரணி. 56 சம்ஹாரர் சகசிராட்சி. 57 அதிரிக்தர் காமலோலா. 58 அங்கர் காகதம்ஷ்ரா. 59 காலாக்னி அதோமுகி. 60 பிரியங்கரர் துர்ச்சடி. 61 கோரநாதர் விகடி. 62 விசாலாட்சர் கேசி. 63 யோகீஷர் கபாலி. 64 தக்ஷ சம்சிதா விஷலங்கினி. 64 யோகினி கணங்கள். 64 பைரவருக்கு உண்டான கவுண்டர் இது சொல்லிடுறாங்க, பார்ட்னர்ஸ். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பைரவர் பஞ்சாபர்ணர் முறைன்னு சொல்லிட்டு இந்த பைரவ பூஜை எப்படி பண்ணுறதுன்னு இந்த மண்டலத்தை காமிச்சிருக்கா. 5 பிரகாரத்தோடு இருக்கு. இந்த பைரவர் பார்த்தா நிறைய கோவிலில் பார்க்கலாம். 4 கை ஜென்ரலாக இருக்கும். முன்கையில் வந்து சோளமாக வாழை வச்சுட்டுருப்ப. இடது கையில் வந்து கபாலம் இருக்கும். மேல் கையில் வந்து இது இருக்கும், பேர் என்ன, டம்மரகம் இருக்கும். இந்த சைடில் பாசம் இருக்கும்.
இதுவே தான் பைரவர், பத்ரகாளி, பிரத்யங்கரா எல்லாரும் இதே மாதிரி வச்சுட்டுருப்பா. அதே ஆயுதங்கள் தான். ஸோ இந்த பைரவர் பற்றி இனிமேல் ஒரு 2-3 வீடியோ போடலான் இருக்கேன். இன்றைக்கி இது சுவாமியோட ஆக்கியினால் அதை பேசுகிறது. 64 பைரவருக்கும் 64 யோகினிகள் அவள் தான் நம்ம சொல்கிறோம். அதை பஞ்சாபரண பூஜையை தான் அவளுக்கு பண்ணுறா. நம்ம இதுக்கு அம்பாளுக்கு நவாபரணம் சொல்கிற மாதிரி பஞ்சாபரணம். இந்த பஞ்சாபரணம் தான் ஈஸ்வரனுக்கு பண்ணுறதையும் பஞ்சாபரணம் தான். 5 பிரகாரத்தோட சிவனுக்கு பண்ணக்கூடிய பூஜையே பஞ்சாபரணம் தான். இதில் முக்கியமான சில குறிப்புகள் மட்டும் சொல்கிறேன். இப்போ அது மட்டும் கேளுங்க. பிரபஞ்சத்தில் சகல ஜீவராசிகளும் வானமண்டலத்தில் உள்ள சூரியன் முதலான கிரகங்களும் நட்சத்திரங்களும் காலச்சக்கரத்தின் ஆளுக்கு உட்பட்டதே. காலச்சக்கரத்தை இயக்க பரம்பொருள் காலபைரவர். காலத்தின் கட்டுப்பாட்டை மீறி நன்மை செய்பவர் இவரே. காலச்சக்கரத்தினால் துன்புறும் பக்தர்களை காப்பாற்றுவதால் ஆபத்தாரண பைரவர் என்று போற்றப்படுகிறார். ஆபத்தாரணர் என்றால் பக்தர்களின் துன்பத்தை அடியோடு அடிப்பவர் என்று பெயர் பொருள்படும். இவரே மகாகாலர், சட்டநாதர் அழைக்கப்படுகிறார். பைரவ தந்திரத்தில் இவரின் வீரபத்திர பராக்கிரமங்களை விரிவாக காணலாம் சொல்லி என்னதுக்கு ஆபத்து காலங்களில் எதிரிகளால் நாட்டுக்கு யுத்த பயம் ஏற்படும் போதிலும், கொடிய விலங்குகளால் துன்பம் நேரிடலும், நவகிரகங்களின் பயிற்சியினால் பக்தர்களுக்கு துன்பம் நேரிடும் போதும், பால் நட்சத்திரங்களால் எரி நட்சத்திரங்களால் ஆபத்து ஏற்படும் போதும், திருடர்களால் தொல்லை ஏற்படும் போதும் பைரவருக்கு இந்த சகசநாம அர்ச்சனை செய்வதால் எல்லாவித கஷ்டங்களும் தொலைந்து நன்மை ஏற்படும் இருக்கு. இப்போ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் பை டூயிங் த பைரவ பூஜா? சந்தான பாக்கியம் பெற, குழந்தை பாக்கியம் இல்லாத கணவர் மனைவியர் 6 தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு சிகப்பு அரளினால் இந்த பைரவ சகசநாம அர்ச்சனை செய்தால் விரைவில் சந்தான பாக்கியம் கிடைக்கும். எங்கெங்கே கோவில், சிவன் கோவில், பழமையான கோவில் போயிட்டு பார்த்து 6 தேய்பிரை அஷ்டமியில் பண்ணணும். அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும். அந்த சகசநாம அர்ச்சனை. வறுமை நீங்க வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் வில்வ இலைகளாலும் வாசனை மலர்களாலும் பைரவருக்கு சகசநாம அர்ச்சனை செய்தால் வறுமை நீங்கி செல்வம் பழுகும். அடுத்து இழந்த பொருளை, சொத்துக்களை திரும்ப பெற பைரவரின் திருமேனியின் முன்னால் மிளகை துணியில் சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் இழந்த பொருளும் சொத்துக்களும் திரும்ப கிடைக்கும். 7 சனி, அஷ்டமத்து சனி, சனீஸ்வரனால் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்க. சூரியன் மகனான சனீஸ்வரன் தன்னுடைய அண்ணன் யமதர்மனால் அலட்சியப்படுத்தப்பட்டு கௌரவ குறைவை அடைந்தார். அவருடைய தாய் சாயாதேவியின் அருள்படி பைரவரை வழிபட்டு அவருடைய அருளினால் நவகிரகங்களில் ஒருவராக கிரக பதவி கிடைக்கப்பட்டார். பைரவர் சனீஸ்வரனுக்கு குருவாக விளங்கி அருள் பாலிக்கின்றார். பைரவருக்கு சனிக்கிழமைகளில் சகசநாம அர்ச்சனை செய்தால் சனீஸ்வரன் மகிழ்ந்து 7 நாடு சனி, அஷ்டமத்து சனி முதலிய சனி கிரக உபாதைகளிலிருந்து விடுவிப்பார். திருமணம் நடக்கணும், சீக்கிரம் திருமணம் நடக்கணும். நிறைய பேர் தள்ளி போகிறது சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பைரவருக்கு ருத்ராபிஷேகமோ அல்லது விபூதி அபிஷேகமோ செய்து வடைமாலை சாற்றி சகசநாம அர்ச்சனை செய்தால் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருவருக்கும் சீக்கிரமே திருமணம் நடைபெறும். நல்ல குருநாதரை அடைய பைரவரை இடவிடாமல் வழிபட்டவர்களுக்கு ஆகம தந்திர சாஸ்திரங்கள் உயர்ந்த குரு கிடைத்து உபாசனா மார்க்கத்தில் மேல்மேலும் முன்னேற அருள் பாலிக்கின்றார். வழக்குகளை வெற்றி பெற, எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க பைரவ சகசநாமத்தை 9 முறை 9 தடவை பண்ணணும். அர்ச்சனை செய்து அவரவர் ரசத்துக்கேற்ப தயிர் அன்னப்பள்ளையம், அதாவது தயிர் அன்னப்பாவாடை, தயிர் சாதமே நிறைய பெரிய இது போட்டு இலையெல்லாம் போட்டு அதை படைச்சு அதை அப்புறமா இது பண்ணுறோம். தேங்காய், தேன் படைத்து வெளிப்பட்டால் வழக்கில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களுக்கு ஒற்றுமை நிலவும். எதிரிகளால் ஏற்படும் தொல்லை மற்றும் பில்லி சூனியம் போன்ற மந்திர பிரயோகமும் ஏற்படும் தொல்லைகள் அடியோடு போகும். இவ்வளவு பெருமகளையும் மறுத்திறன் கொண்டு பிறக்கும் பைரவரை சிவாலயங்களிலும் தனி ஆலயங்களை கண்டு வழிபடலாம். இன்னைக்கு இந்த அளவில் இந்த வீடியோவை நான் பூர்த்தி செய்கிறேன். திருப்பியும் பைரவரை பற்றி பார்க்க போகிறோம். வேறு இதெல்லாம் இருக்குது, எத்தனை விதமான ரூபங்கள்,
எந்தெந்த கோவிலில் எந்த மாதிரி இருக்கா, எத்தனை கரங்கள்லாம் இருக்கு அவருக்கு, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன். இது வந்து பிரமாணம் வந்து திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்ட மகாபைரவர்ன்ற இந்த புஸ்தகம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.